ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடலாம், இந்த கேஸ் இவ்வளோ முடியாது. நீங்கள் சிபிஐக்காக போய் ஆஜராகி 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்காந்துட்டு இருந்தவங்கலாம் கூட இப்போ வரைக்கும் அந்த கேஸ் எல்லாம் நிலுவையில் தான் இருக்குது. சும்மா பேருக்கு டேட்டா வாங்கி கொத்து கொத்தா அப்படி அடுக்கி வச்சுருவாங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே நடக்காது. 3 நாள் விசாரணை 3 நாள் விசாரணை நடக்கிற அளவுக்கு நீங்களே சொல்லியிருந்தீங்க, அந்த அளவுக்கு அதில் எதுவும் இருக்காது அப்படின்னு. ஒரு சிக்கலான வழக்குக்கு தான் 3 நாள் விசாரணை இருக்கும். திரும்ப இவர்களையே 3 நாள் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. வேற யாரை கூப்பிட முடியும்? இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் தொடர்புடையவர்கள்ட்ட இவங்ககிட்டே டேட்டா இல்லை. இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்ல முக்கியமான நபர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கா? டேட்டா கொடு. இருக்கலாம் நினைக்கிறேன் சார், வந்திருக்கலாம் சார், அது கரூர் சார், அதனால சார் அப்படின்னா, எங்களுக்கும் ஒரு எதிரி தான், இருந்துட்டு போட்டோம், டேட்டா கரெக்டாக கூத்து தோலை, இல்லை ஏதாவது ஒன்று யூகமாச்சும் சொல்லு, நானாக போய் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன்னா எந்த டேட்டாவுமே இல்லை சார், அவராக இருக்கும் சார் அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கிறது. சரி, திமுக சதினா திமுக சதிக்கு ஏதாவது ஒரு டேட்டா கொடு, ஆதாரம் கொடு. இல்லை சார். சரி, நீ போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறல்ல, போலீஸ் எந்த நேரத்தில் உனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்க ஃபோன் பண்ணதுக்கான டேட்டா கொடு. டெலீட் பண்ணிட்டேன் சார். இப்படி பேசினா சிபிஐ காண்டாவாங்கல்ல.